வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். யார் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விஜய் அவங்க சித்தப்பா தான் சொல்கிறேன், அவர் என்ன பண்ணுறாரு, சாரதாவை பார்த்துடுறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இங்கே இருக்காங்க, யார் கூட இருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்க காய்கறி கடையில் காய்கறி வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த காய்கறிக்காரரை விசாரிச்சுட்டு அவங்கள அப்படியே போய் ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக போகிறாரு. நல்ல வேளை அந்த நேரத்துலேயும் ஒருத்தர் இடித்து அவரை அந்த அவங்க எந்த வீட்டில் இருக்காங்கன்றத பார்க்க விடாமல் பண்ணிட்டாரு. என்ன அவங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்காங்கன்றது விஜய் அவங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே என்ன பண்ணுறாரு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா இல்லாமல் தாத்தாக்கிட்டேயும் போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இவங்க இங்கே இருக்காங்க, யார் கூட வந்திருக்காங்கன்னு தெரில, கேட்டால் பொண்ணு வேலை விஷயமா வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, காவேரியா அது யாருன்னு தெரியல, பார்க்கணுன்னு சொல்லி 5 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போவும் வன்மத்தை கக்கிக்கிட்டு அவங்கள பிரிக்கணும்னு இப்போ 2 பேருமே திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட தாத்தா அந்த பாட்டி முன்னாடி ஃபீல் பண்ணுவார், இவங்கள நம்ம இப்படி ஆக்கிட்டோம், நீ போய் சேர்ந்துட்ட, எனக்கு கில்ட்டியாக இருக்குன்னு சொல்கிறவர், அப்படியே சரி இருந்தாலும் என்ன இருக்கட்டும், பார்க்கட்டும், நம்ம மன்னிப்பு கேட்டு சேர்த்து வைக்கலான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, ஆமாம் அவங்க பார்த்துடக்கூடாது, அவங்க வருவாங்கன்னு சொல்லி தான் நம்ம வீடே காலி பண்ணோம், பாப்பா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கேட்டுட்டு பாப்பா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு யோசிக்கிறவர், விஜய்க்கு முதல்ல இந்த உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு யோசிச்சாரா தாத்தா? அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. அது கூட தெரியாமல் விஜய் இவங்களுக்கு நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாமல் இவங்க எப்போ வந்தீங்க, இந்த வீட்டில் இருங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் விஜய் அவங்களுக்கு சொன்ன எல்லா ஸ்டோரியும் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா ராஜா ராணி கதை சொன்னது, அவங்க குயின்னு சொன்னது, அவங்க எப்படி பழகிக்கிட்டாங்கன்னு சொன்னதுன்னு பாப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆனால் காவேரிக்கு அதெல்லாம் அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரியே அவங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லதாக போச்சு. பாப்பா குயினாக இப்போ இவங்களை பார்க்க ஆரம்பித்ததுனால இப்போ விஜய் கதை சொல்லும் போது குயினாக இவங்கள தான் அவங்க மைண்டில் செட் பண்ணி வச்சுக்குவாங்க. அது சூப்பராக கதைப்படி சூப்பராக வருது. என்ன இதுக்கப்புறம் இவங்க விஜயை பார்க்கும் போது அந்த ஞாபகம் வருமா என்னன்னு தான் தெரியல. ஏன்னா அவங்க கனவில் ஹைட்டாக சூப்பராக ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னாங்களே தவிர, அவங்க அப்படி சொல்லும் போது விஜய் ஃபோட்டோவை காமிக்கிற மாதிரி ஒரு இடத்துலையும் காமிக்கல. ஒரு நிழல் மாதிரி தான் அவங்களுக்கு போகிற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கும் போதும் காமிக்கிறாங்க. ஸோ அது கிளியராக அது விஜய் ஃபேஸ் தானா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல. பார்த்தா தெரியுமானோ அவங்களுக்கு தெரியல, விஜயை பார்த்தா இவர் தான் நம்ம கனவில் பார்த்தவர் அப்படின்னு. ஒரு வகையாக பாப்பா ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டா, நீங்கள் தான் எங்கள் அப்பா சொன்ன கதையில் வர ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கன்றத சொல்லி முடிச்சிட்டா. அப்படியே அடுத்த சீன் பார்த்திங்கன்னா பாப்பாவும் மனசில் எதுவும் இல்லாமல் இந்த தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ கூட பாருங்கள், ஒரு தாய்கிட்டேருந்து இவங்க பிரிக்க தான் பார்க்குறாங்களே தவிர இவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஐடியா இல்லை. இப்போவும் 5 வருஷம் கழிச்சும் இந்த சித்தப்பாவும் இவங்க சித்தியும் பிரிக்கிறதுக்கு தான் வராங்க. அப்போ கூட அந்த பாப்பா அவ்வளோ அழகாக பேசுது அவங்கக்கிட்ட. நான் கூட டீச்சர் பேரை சொல்லிடும்னு நினச்சேன். ஏன்னா டீச்சர் பேர் இது வரைக்கும் அந்த எபிசோடில் எந்த எபிசோட்லேயும் அவள் சொன்ன மாதிரியே காமிக்கலை. அதனால் அது மிஸ்ஸுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் கூப்பிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாரு, பாப்பா கூப்பிட்டு போய், ஆமாம் என்ன நீ 2 நாளாக டீச்சரை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ பாப்பா சொல்லுவாங்க பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த மிஸ்ஸை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரட்டாலாம் பாப்பா கேட்பாங்க. அப்படிலாம் கூப்பிட்றாத, அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியலன்ற மாதிரி விஜயும் சொல்லுவார். அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் விஜயும் காவேரியும் எப்போ பார்த்துக்குவாங்கன்னு தான் தெரியல. அதோட எபிசோட் முடியுது. அப்புறம் நாளைக்குன்னு ஒரு விஷயம் போடுவாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. அப்போ சித்தியும் சித்தப்பாவும் போய் காரை நிப்பாட்டிட்டு எதிர்க்க தான் வராங்க. ஆனால் இவங்களுக்கு தான் ஞாபகம் இல்லைல்ல, அதனால் இவங்க அப்படியே சைலண்ட்டாக தான் நடந்து வராங்க. இவங்க ஏதாவது பேசுவாங்களா என்னன்னு போக போக தான் தெரியும். பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.